வெல்கம் பேக் டு மீனவன் மெக்கானிக் சேனல். நான் உங்கள் மெக்கானிக் பசன். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய மீனவர் மீனவர் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின் திடீர்னு ஒரு செலவு, அதாவது இன்ஜின் ஒரு பெருசாக ஒரு 5000 10,000 செலவு வரும்போது, அந்த இன்ஜினில் செலவு பண்ணுறதுக்கு முடியாமல் அவங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிறையா மீனவர்கள் இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு தோன்ற சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இப்போ நார்மலாக ஒரு கடலில் வந்து மீனவர்கள் தொழில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3லேருந்து 5 லட்சம் முதலீடு இருந்தால் மட்டும்தான் ஒரு போட்டை வாங்கி தொழில் பண்ண முடியும். சில ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா, சக மீனவர்களுக்கு, அதாவது போட்டில் வந்து தொழில் பண்ணுறக்கூடிய மீனவர்களுக்கு அட்வான்ஸ் பண்ணி தான் சில மீனவர்களை வந்து அவங்க ஆளை சேர்த்து தான் அவங்க தொழில் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தொழில் பண்ணும்போது வர்ற லாபத்தில் வந்து போட்டுக்கு ஒரு பங்கும், அதோட போட்டோட ஓனருக்கு ஒரு பங்கு, பேலன்ஸ் வந்து வந்த சக மீனவ நண்பர்களுக்கும் பங்கு வச்சு பிரிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் தொழில் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த போட்டோட உரிமையாளர் வந்து தொழில் இருந்துச்சு அப்படின்னா பங்கு வச்சு கொடுப்பாங்க. தொழில் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு செலவுகளுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு அவங்க வர்றதுக்கு தானே அது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் ஒவ்வொரு மீனவரும் போட்டு வலை சக மீனவர்கள் இருந்தால் தான் நீங்கள் தொழில் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் இன்ஜினும் இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு புரிதல் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும் நிறையா கஸ்டமர்ஸுக்கு. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்ஜின் வந்து 4 பொட்டை வந்து உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஓடும் போதும் அது தேய்மானம் ஏற்படுதா. இப்போ நார்மலாக நீங்கள் கடலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செலவு இருக்கும். உங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கடலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இன்ஜின் ரன் பண்ணும்போது அதுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம அன்னன்னைக்கும் ஒரு இன்ஜினை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான டீசல் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா டீசல் இருந்தால் தான் நம்ம இன்ஜின் ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை கனெக்ட் பண்ணி டீசல் வாங்கிடுவாங்க. மற்றபடி இன்ஜின் ஆயில் மெயின்டைன் பண்ணுறதையோ நிறைய கஸ்டமர் மெயின்டைன் பண்ணுவாங்க, நிறைய கஸ்டமர் மெயின்டைன் பண்ணுறதில்ல, இன்ஜினை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம உப்பு தண்ணியில் உழைக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான இது. அப்படி மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா திடீர்னு என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு பெரிய விதமான செலவுகளை வைக்க தான் செய்யும். ஸோ அதை நம்ம இதுலேருந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் அழைச்சிட்டு போகிற சக மீனவர்களுக்கு பங்கு வைக்கும்போது இன்ஜினே ஒரு நபராக நினைங்க, இன்ஜினே ஒரு உயிராக நினச்சிங்க அப்படின்னா இந்த செலவுலேருந்து உங்களுக்கு மீட்கலாம். இப்போ ஒரு சக மீனவருக்கு ஒரு 500 கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இன்ஜினுக்குன்னு ஒரு செலவுக்கு ஒரு 100 சேர்த்து வச்சுக்கலாம். இன்றைக்கி போயிட்டு வந்திருக்கோம் கடலுக்கு, இவனும் ஒரு மனிதன் அப்படின்னு நினச்சி, அதாவது இதுவும் ஒரு உயிராக நினச்சி நீங்கள் அது ஒரு 100 50 சேர்த்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா திடீர்னு வர்ற செலவுகளை வந்து உங்களால் காத்துக்க முடியும். யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, கடன் வாங்க வேண்டியதில்லை. ஸோ இன்ஜினை வந்து ஒரு உயிராக நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஸோ அதை தான் நான் சொல்ல வர கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதையும் ஒரு மீனவராக நினைங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். உங்களுக்கு உழைச்சி கொடுக்கும்போது அதுக்கு தேவையான தண்ணியோ, அதாவது நம்ம தண்ணிக்கு எப்படி குடிக்கிறோமோ அதுக்கு தேவையான ஆயிலோ கிரீஸோ இதை நம்ம அதுக்கு கொடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம எல்லா மீனவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த திடீர் செலவுகளில் வந்து அதை அவங்க வந்து அவங்கள காப்பாற்றிக்கலாம். நிறைய கஸ்டமர் வந்து இன்ஜினை உயிராக நினைக்கிற கஸ்டமர் நிறைய பேர் பார்த்துருக்கோம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜினை தொட்டு கும்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு கடவுளாக நினச்சி கூட அதை கரெக்டாக பாதுகாக்கிற கஸ்டமர் இருப்பாங்க. நிறையா கஸ்டமர்ஸ் வந்து கவனிக்கிறதே இல்லை, அதோட மெயின்டெனன்ஸை பாதுகாக்கிறது இல்லை, வேலை வரும்போது பார்த்துக்குவோம் அப்படிங்கிற பட்சத்தில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற கஸ்டமர்ஸுக்கு திடீர்னு ஒரு செலவு இப்படி தான் வரும். ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இதை மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீனவன் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இன்ஜினை பற்றின எந்த ஒரு தகவலுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.